ராதே கிருஷ்ணா. பாண்டுரங்கன் மகிமை. பாண்டுரங்கன் மகிமையில் நான் ஒரு சில பாகவதரோட கதையை படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் படிக்க போகிறது துக்காராமோடது. பண்டரிபுரத்தில் ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைக்கி துக்காராம் தன்னை மறந்து அபந்தங்கள், அதாவது ஸ்லோகங்கள் பாடின்னு இருக்கார். பக்தர்கள் கூட்டம் அலமோதுறது. அவருடைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமை வாய்ந்தது. அதை கேட்டுட்டே இருக்கலாம். அவருடைய பாடல்களை கேட்க சத்ரபதி சிவாஜி கூட மாறு வேஷத்தில் உட்கார்ந்து கேட்டுன்னு இருந்தார். சத்ரபதி தன்னை மறந்து அபங்கங்களை கேட்டுன்னு இருக்கார். ஒற்றர்கள் மூலமாக இந்த விஷயம் அவுரங்கசீப்க்கு தெரிஞ்சுட்டு உடனே குதிரைப்படைகளை அனுப்பி விட்டலன் கோயிலை முற்றுகையிட்டுட்டார். ஆனால் அது சத்ரபதி சிவாஜிக்கு தெரியாது. ஆனால் துக்காராமுக்கு தெரிஞ்சு போச்சு. மானசீகமாக பாண்டுரங்கன் கிட்டக்க முறையிடுறார், நீதான் மன்னனை காப்பாற்றணும்னு. உடனே பாண்டுரங்கன் ஒரு குதிரையில் போனார். அதை பார்த்த படை வீரர்களா அதோ சத்ரபதி சிவாஜி அங்கே என்று சொல்லவும் அனைத்து படை வீரர்களும் அவரை பின்தொடர்ந்தார். மாயமாக வந்த பாண்டுரங்கன் காடு மலை என்ற குதிரையில் போயிட்டே இருக்கார். இங்கே இது நடக்கிறது எதுவுமே மன்னருக்கு தெரியாது. தன்னை மறந்து பாடலை கேட்டுன்னு இருந்தார். பாடலாம் முடிச்சாச்சு. துக்காராம் வறுமையில கஷ்டப்படுறதை கேள்விப்பட்டு அவருக்கு வேண்டிய தானியங்களை தானே மாறு விஷயத்தில் கொடுத்தார். அந்த சமயம் துக்காராமோட மனைவி கமலாம்பாள் அழுது புலம்பிக் கொண்டு துக்காராமோட காலடியில் தன்னோட குழந்தையை போட்டார். நீங்கள் எப்போ பார்த்தாலும் பண்டரிநாதா பாண்டுரங்கா என்று சர்வசதா காலம் அவரையே நினைச்சுட்டு இருக்கே. இப்போ நம்ம குழந்தை செத்து போயிடுத்து. கண்ணன் நம்ம குழந்தைக்கு உயிர் கொடுப்பானா என்ன? உடனே துக்காராம் பாண்டுரங்கன் கிட்டக்க மனமுருகி கேட்கிறார், குலதேவரின் குழந்தையை மீட்டு கொடுத்த வள்ளலே, இந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கறது பெரிய காரியமா உனக்கு? என் குழந்தையின் மூச்சு திரும்பி வரும் வரை நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். இந்த மாதிரி இருந்தால் உலகத்தில் பக்தி குறைஞ்சு போயிடுமே. என் குழந்தை எனக்கு திருப்பித்தா என்று மனமுருகி பிரார்த்திக்கிறார். பஜனை ரொம்ப உச்சஸ்தாலத்தில் போயின்னு இருக்கு. அங்கே இருந்த பக்தர்கள் எல்லோரும் ஜெய ஜெய விட்டல்ல பாண்டுரங்க விட்டல்ல, ஜெய ஜெய விட்டல்ல பாண்டுரங்க விட்டல்ல அப்படின்ட்டு கோஷம் விண்ணை தொட்டது. அந்த சமயத்தில் குழந்தை எழுந்து அவருடைய பக்கத்தில் பாப்பா என்று அழைத்து அவருடைய சட்டையை பிடித்து கொண்டது. அங்கே இருந்த அனைவரும் இந்த அதிசயத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டா. துக்காராம் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சந்தோஷமான விஷயம், அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார் ஆற்றுக்கு பின்னாடி. அப்போ ஒரு பெண் குரல் ஐயா என்று கேட்டது. அவர் திரும்பி பார்த்து அந்த பெண்ணிடம், யாரும்மா நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், ஐயா என்னுடைய புடவையெல்லாம் நஞ்சு கிழிஞ்சு போச்சு, வேற புடவை ஏதாவது இருந்தால் கொடுங்கோளேன் அப்படின்னு கேட்க, அப்பத்தான் கமலாபாய் தோய்த்து உலர போட்டு இருந்த புடவையை உருவி கொடுத்துட்டார். உடனே அந்த பெண், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. கமலாபாய், இங்கே நான் புடவை உலர்த்தி இருந்தேனே, அதற்குள்ளே காஞ்சி எடுத்து வச்சிட்டீர்களா என்று கேட்க, துக்காராம், இல்லை, ஒரு ஏழை பெண் மிகவும் கிழிந்த புடவை கட்டி இருந்தா, ஒரு புடவையை கேட்டா, அதனால இந்த புடவை அவளுக்கு கொடுத்தேன் என்று சொல்ல கமலாம்பாளுக்கு கோபம் உச்சிக்கு சென்று விட்டது. பெரிய தர்ம பிரபு நீங்கள், தானம் செய்கிறார், உங்களோட பெரிய தொல்லையாக போச்சு. நாளைக்கு கட்டுக்க எனக்கு புடவை இல்லை, நான் என்ன செய்வேன்? இந்த பண்டரிநாதன் பாதங்களை நசுக்கினால்தான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மிக்குழுவை எடுத்துட்டு கோவிலுக்கு ஓடினான் பாண்டுரங்கனோட காலை நசுக்கிறதுக்கு. துக்காராம் தடுத்து பார்த்தா, ஆனால் முடியல. அவள் கோயிலுக்கு போனால் அத்தனை கதவுகளும் தானாகவே மூடி நிறுத்தும். அப்போ ஒரு பெண்ணின் குரல் கேட்கிறது. ருக்மணி பிராட்டியோட குரல் அது. எதிரே நின்றா கமலாபாய். பழைய புடவையுடன் கமலா குச்சேலர் கிட்டக்க அவள் வாங்கின மாதிரி உன்கிட்ட ஏதாவது வாங்கினா தானே திருப்பி தர முடியும். இப்போ உன் உடம்பை பாரு, உன்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாரு அப்படின்னா ருக்மிணி பிராட்டி சொல்கிறா. கமலாபாயின் கையில் இருந்த அம்மி புழுவி தானாகவே கீழே விழுந்துடுத்து. தன்னை பார்த்த கமலாபாய் எதுவும் பேச முடியல, வாயெடுத்து நிற்கிறா. வைடூரியம், பட்டு, பீதாம்பரம் இப்படி இவை அனைத்தும் அவள் கண்களில் தெரிந்தது. தாரை தாரையாய் கண்ணீர் வழியறது. நிமிர்ந்து பார்த்தா அங்கே ருக்மிணி பிராட்டி இல்லை, மறைஞ்சு போயிட்டா. துக்காராம் ஓடி வரார். கமலாபாய் பார்த்து விவரம் தெரிஞ்சு கொண்டார். பாண்டுரங்கன், கண்ணா, ருக்மிணி பிராட்டி கிட்டக்க பேசுகிற பாக்கியம் என் மனைவிக்கு கிடைச்சது இருக்கு. நான் என்ன பாவியா? நான் செஞ்ச பாவம் தான் என்ன கண்ணா என்று கதறினார். உடனே பாண்டுரங்கன், துக்காராம் கவலைப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன். நாளையிலிருந்து
நான் உன் கூட அமர்ந்து சாப்பிடுவேன். அது உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரிய மாட்டேன் என்று சொல்லி மறைந்தார். கமலாபாய், நான் காசு பணம் பொருள் என்று அலைந்தேன், பக்தி மார்க்கத்தில் செல்லாமல் இருந்துவிட்டேனே என்று மனமுருகி அவளும் பாண்டுரங்கன் பக்தியானாள். ஜெய ஜெய விட்டல்ல, பாண்டுரங்க விட்டல்ல. நன்றி, வணக்கம்.